எல்லாரும் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பாத்தீங்களா? பியூட்டிஃபுல் மூவி. மூவிய ப்ளே பண்ண அந்த பிரைம் கேரக்டர்ஸ் தேவர் சோ அமேசிங். அவங்களோட கேரக்டரை இங்கிலீஷ்ல எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ 4 பேரு. ஒண்ணு வந்துட்டு டேட் கேரக்டர் சசிகுமார். அவங்க வந்து ரொம்ப கம்பேஷனேட் ஆன ஒரு பர்சன். ஸோ கம்பேஷனேட் அப்படின்னா ரொம்ப இரக்கமுள்ள மனிதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் தான் அவர் வந்துட்டு இந்த மூவில ப்ளே பண்ணியிருந்தாரு. அண்ட் அவரோட வைஃப் ரோலை ப்ளே பண்ணது சிம்ரன். ஸோ அவங்க கிட்ட ஸ்பெசிபிக்கா ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, யாரு கூடயும் வந்துட்டு பேசாதீங்க அப்படின்ட்டு. பட் தென் ஷீ இஸ் அ வெரி அவுட் கோயிங் அண்ட் கைட்லெஸ் பர்சன். ஸோ அவுட் கோயிங் அப்படின்னா வந்துட்டு நல்லா மத்தவங்க கூட ரொம்ப மிங்கிள் ஆகிற பர்சன், அண்ட் கைட்லெஸ் அப்படின்னா இன்னசென்ட் அப்படின்னு அர்த்தம். 3வது கேரக்டர் வந்துட்டு அவங்களோட ஓல்டர் சன். அவர் வந்துட்டு அவங்க அப்பாவை ரொம்ப லவ் பண்றாரு. அவங்க வந்துட்டு அப்பாவுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்காரு, ரொம்ப மரியாதை கொடுக்குறவரு. பட் அட் த சேம் டைம் அவங்க அப்பா கூட அவங்களுக்கு ஒரு ரிசென்ட்மெண்ட்டும் இருக்குது. ரிசென்ட்மெண்ட் அப்படின்னா அவங்க அப்பா வந்துட்டு ஒரு அன்பேரான விஷயம் என்கிட்ட பண்ணிட்டாங்க, சோ அதனால வந்துட்டு நான் அவங்க மேல கோபமா இருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரிசென்ட்மெண்ட். ஃபோர்த் கேரக்டர் பண்ணியிருக்கிறது அவங்க யங்கர் சன். இந்த கேரக்டர் எல்லாரும் லவ் பண்ற ஒரு கேரக்டர். அண்ட் ஹி இஸ் ஆல்சோ அ சன்பீம். சன்பீம் அப்படின்னா எவ்வளவு சங்கடமான ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி, ஹி ஜஸ்ட் பிரைட்டன்ஸ் அப் எவ்ரிவன்ஸ் டே. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை தான் இந்த ஃபோர்த் பர்சன் யங்கர் சன் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களோட கேரக்டர் ட்ரைட்ஸ்.